ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பச்சரிசி புழுங்கல் ரைஸ், அதாவது ஒயிட் ரைஸ் எதுவுமே சேர்க்காம நல்லா சூப்பராக பேப்பர் மாதிரி ஒரு ஆப்பம் செய்யலாமா இன்றைக்கி? அதுவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பச்சரிசி புழுங்கரிசி சேர்க்காம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நாம் இது வரகரிசிங்க, வரகு புழுங்கல் அரிசி. இது 1 கப் எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு. இது புழுங்கல் அரிசியும் இருக்குது, வரகுல பச்சரிசியும் இருக்குது. நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இது பூங்கார் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இது கிடைக்குங்க. இந்த ரைஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பூங்கார் ரைஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க. இது நம்ம 1 கப், எந்த கப் எடுத்தோமோ அதில் 1 கப் வரகு புழுங்கல் அரிசியும் 1 கப் இந்த பூங்கார் ரைஸும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாப்பிளை சம்பா மாதிரியே இருக்கும். ஆனால் மாப்பிளை சம்பா கிடையாது. இது வேறு. இதில் 1 கப் அளவுக்கு கவுனி, கருப்பு கவுனி தாங்க எடுத்திருக்கோம். இது 3 தாங்க நம்ம எடுத்திருக்கோம் ரைஸு. இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் என்ன செஞ்சிடலாம், கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 3 கப் அளவுக்கு நாம் ரைஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்திருக்கோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி உளுந்து எடுக்க போகிறேன். உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி எனக்கு இல்லாதனால நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுத்திங்கனாலும் அந்த உளுந்து நல்லா பெருசு பெருசாக பாருங்கள். அப்போனா தான் நம்மளுக்கு நல்லா மாவு இருக்கும். இதை நம்ம அரிசியெல்லாம் ஓவர் நைட்டில் ஊற வச்சிடலாம். ஆனால் உளுந்து மட்டும் 1 ஹவரில் ஊற வச்சா போதும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெந்தயத்தையும் ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. இப்போ இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கணும். அப்போனா தான் அந்த மாவு நம்மளுக்கு நல்லா புளிக்கும். பாருங்கள் எவ்வளோ பொங்கி இருக்குன்னு நல்லா நைஸாக நம்ம ஆட்டியாச்சு. இப்போ நாம் இதில் 1 கப்பு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மாவு நீங்கள் ஆப்பத்துக்கு தண்ணியாக தான் ஊற்றணுங்க. இவ்வளோ கெட்டியாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஆப்பம் வரவே வராது. அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப்பம் சூப்பராக வரும். இப்போ நாம் நீங்கள் கல்லுச்சட்டி வச்சுருந்தா கல்லுச்சட்டியில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நான்ஸ்டிக் கல் தான் வச்சுருக்கேன். அதில் எண்ணெயை தடவி விட்டுறலாம். தடவி விட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணியாக மாவு தண்ணி ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப பேப்பர் மாதிரி ஆயிரும், தோசை மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு மாவு இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ நான் இதில் ஒரு 1.5 கரண்டி ஊற்றிட்டேன். இதை இப்படி தாங்க நம்ம நல்லா மாவு நம்ம இந்த மாதிரி தண்ணியாக வச்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ நாம் இந்த மாவில் அழகாக சூப்பராக ஊற்றியாச்சு. நடுவில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் நிறையா மாவு இருக்கணும். ஆனால் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேப்பர் மாதிரி நம்ம ஊற்றிடணும். அதாவது மெல்லிசாக ஊற்றணும். நம்ம கையாலேயே வச்சு தான் ஊற்றி விடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் மேலே அந்த ஓரங்களில் மட்டும் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது நம்ம சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் அடுப்பை ஓவராக எரிச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. இப்போ சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கெலாம் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஆப்பம் தான் இது. அதே மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஆப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஆப்பத்தையும் செய்ய போகிறோம். பாருங்கள், சும்மா எல்லா இடமும் பரப்பி விட்டு சூப்பராக வந்துருந்தது. இதே மாதிரி ஆப்பம் நீங்களும் பண்ணுங்கள். மாவு அளவுகளை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசி எதுவுமே சேர்க்காம மில்லட்லேயே சூப்பரான ஒரு ஆப்பம் செய்யலாங்க. நீங்களும் நம்ம வீடியோட டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கருப்பு கவுனி அந்த பூங்கார் ரைஸ் ரெண்டும் சேர்த்துனால ஆப்பம் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா சிக்கன், மட்டன், கறி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நல்ல பேப்பர் மாதிரி நாம் ஒரு ஆப்பம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.